ரேவா காண்டம் 176 அத்தியாயம். பிங்கள ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் பிங்களேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். மன்னரே, அதன் பின்னர் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த சிறந்த பிங்களாவர்த்த தீர்த்தத்திற்கு ஒருவன் செல்ல வேண்டும். அது விரும்பத்தக்கதும் பூமியில் மிகவும் அரிதான இடமும் ஆகும். பிங்களேஸ்வர தீர்த்தத்தை அடைந்து நீராடுவதன் மூலம் முன்பு செய்யப்பட்ட பாவம், அது சொல்லால், மனதால் அல்லது உடலால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் அடைந்துவிடும். அங்குள்ள தேவகாதத்தில் தேவர்களால் தோண்டப்பட்ட புனித கிணறு, அதில் புனித நீராடுவதும் தானம் செய்வதும் நிலையான பலனை தரும் என்று சங்கரர் கூறியுள்ளார். அக்கிணறு தோண்டப்பட்ட போது பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலிருந்தும் மங்களகரமான நீர் எடுக்கப்பட்டு அதில் ஊற்றப்பட்டது. அவ்வாறாக அது புகழ்பெற்ற தேவகாதமானது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார். சிறந்த பிராமணரே, அந்த தேவகாதம் எவ்வாறு உருவானது? அனைத்து தேவர்களும் பிற தீர்த்தங்களிலிருந்து மங்களகரமான நீர் எடுக்கப்பட்டு அதில் ஊற்றப்பட்டது. அவ்வாறாக அது புகழ்பெற்ற தேவகாதமானது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார். சிறந்த பிராமணரே, அந்த தேவகாதம் எவ்வாறு உருவானது? அனைத்து தேவர்களும் பிற தீர்த்தங்களிலிருந்து புனித நீரை அதில் எவ்வாறு ஊற்றினார்கள்? பிராமணரே, அனைத்தையும் எனக்கு கூறுங்கள். அதனை செவிமடுக்க என் மனம் ஆவலாக உள்ளது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார். தனது சூலத்தை முச்சூலம் சுத்தம் செய்வதற்காக ருத்ரனார் கரத்தில் ஒரு நீர் பாத்திரத்தை ஏந்தி தேவர் கூட்டங்களுடன் தூய பூமியில் எங்கும் சுற்றி திரிந்தார். அப்போது தேவர்கள் பிரபாசமே மற்றும் பிற தீர்த்தங்களில் புனித நீராடினர். அனைத்து தீர்த்தங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட நீர் அவர்களால் ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டது. சூலபேதம் என்ற தீர்த்தத்தை அடைந்த போது இறைவனின் சூலம் தூய்மையாகவும் சுத்தமாகவும் மாறியது. அங்கிருந்து நீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் பிருகுகட்சத்திற்கு வந்தனர். அங்கே செம்பழுப்பு நிற விழிகளை கொண்ட நோயுற்ற நிலையில் இருந்த அக்னி தேவன் மகேஸ்வரனாரை தியானித்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருப்பதை கண்டனர். பிராமணர்கள் மற்றும் அரசர்களால் அளிக்கப்பட்ட ஹபிஸ் வேள்வி பொருட்கள் காரணமாக அவர் அக்னி அஜீரண நோயாலும் பல உபாதைகளாலும் அவதிப்பட்டார். தேவர்களின் முகமாக திகழும் அக்னி இவ்வாறு தூண்டப்படுவதை கண்ட தேவர்கள் அனைவரும் உலகங்களுக்கு நலம் செய்பவர்களாக சிவபெருமானிடம் சங்கரனாரிடம் பின்வருமாறு வேண்டினர். தேவர்கள் கூறினர். சம்புமூர்த்தியே, செந்நிற விழிகளை கொண்டவரும் அஜீரண நோயால் பாதிக்கப்பட்டவருமான அக்னிக்கு திருவருள் புரிய வேண்டும். மகேஸ்வரனாரே, அவரது உடல் நோயிலிருந்து விடுபட்டு மீண்டும் ஹவிஸ் காணிக்கைகளை ஏற்கும் திறனை பெறும் வகையில் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். ஈஸ்வரனார் கூறினார். தேவர்களே, அவரது தவத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் குறிப்பாக உங்கள் வேண்டுகோளுக்காக நான் அவனுக்கு வேண்டிய வரத்தை அளிக்கிறேன். பிங்களன் கூறினான். தேவாதி தேவனே, உமக்கு என் மீது திருப்தி இருந்தது. நான் விரும்பியதை அருளப் போகிறீர்கள் என்றால் சூரியனையும் சந்திரனையும் உமது விழிகளாக கொண்டு உமது 1/16 ஒரு பகுதியுடன் இங்கேயே எழுந்தருளி இருக்க வேண்டும். மேலும் சங்கரனாரே, என் உடல் புத்துணர்ச்சி பெறும் வகையில் அருள வேண்டும். விருபாக்ஷரே, உமக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். மார்க்கண்டேயர் கூறினார். அதன் பின்னர் சம்புமூர்த்தியும் சங்கரனாருமான அவர் ஆதித்ய சூரிய வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அவரது நோயை போக்கினார். பின்னர் பிங்களன் புத்துணர்ச்சி பெற்ற போது சங்கரனாரை நோக்கி இவ்வாறு கூறினார். சம்புமூர்த்தியே, தாம் இங்கேயே எழுந்தருளி இருக்க வேண்டும். அதுபோலவே உயிரினங்களுக்கு உதவவும் நோய்களை போக்கவும் பாவங்களை அழிக்கவும் நன்மைகளை பெருக்கவும் பாஸ்கரனாரான சூரியனும் இங்கேயே தங்க வேண்டும். உயர்ந்த உள்ளம் கொண்ட பிங்களன் அக்னி இவ்வாறு கூறியதும் இறைவனான அவர் தேவர்களிடம் பின்வருமாறு கூறினார். ஈஸ்வரனார் கூறினார். எனது ஆலயத்திற்கு வடக்கே ஒரு சிறப்பான கிணற்றை தேவகாதம் வெட்டி அதில் புனித தீர்த்தத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நீரினை ஊற்றுங்கள். அனைத்து நோய்களையும் போக்கும் வல்லமை கொண்ட நீர் அங்கு நிரப்பப்படட்டும். அனைத்து பாவங்களையும் தீர்க்கும் அந்த தெய்வீக நீர் தேவர்கள் மற்றும் பிறரால் அங்கு சேர்க்கப்படட்டும். அவ்வாறு கூறப்பட்டதும் 33 தேவர்களும் வட திசையில் ஒரு ஆழமான பள்ளத்தை தோண்டி அதில் புனித தீர்த்தங்களில் நீரை ஊற்றினர். அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமானை விருபாக்ஷரை முன்னிறுத்தி இவ்வாறு கூறினர். எவராயினும் தேவகாதம் எனப்படும் அந்த இடத்தின் மண்ணை கரத்தில் ஏந்தியவாறு
புனித நீராட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று நர்மதை நதியின் நீரில் நீராட வேண்டும். பின்னர் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு சிராத்தம் செய்து தத்தமது சக்திக்கு ஏற்ப தட்சணை அல்லது தானம் வழங்க வேண்டும். இவ்வாறாக பக்தன் பிங்கேசரை வழிபட வேண்டும். அவன் ஸ்வர்க்கத்தில் வசிப்பான். தேவர்கள் கூறியதை உலகம் முழுவதும் செவிமடுத்தது. ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யப்படும் புனித நீராடலால் காச நோய், சொறி சிரங்கு, விக்கல், மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் காய்ச்சல் தொடர்பான நோய்கள், தினசரி அல்லது ஒன்றுவிட்ட தினங்களில் அல்லது 3-4 தினங்களுக்கு ஒருமுறை வரும் காய்ச்சல்கள், பூத பிசாசு தாக்கத்தால் ஏற்படும் காய்ச்சல்கள், தோல் நோய்கள், மஞ்சள் காமாலை மற்றும் பிற குறைபாடுகள் அனைத்தும் 7 தினங்களில் நீங்கிவிடும். 108 ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் புனித நீராடுவதன் மூலம் பல்வேறு வகையான குஷ்ட ரோகங்களையும் தொழுநோய் குணப்படுத்தலாம். சங்கரனாரை வழிபட்ட பின்னர் பக்தன் ஒரு பாத்திரம் நிறைய எள்ளை ஒரு பிராமணருக்கு தானமாக அளிக்க வேண்டும். கருடனால் அரவங்கள் அடக்கப்படுவதைப் போல குஷ்டரோகமும் நீங்கிவிடும். இவ்வாறு கூறிய பின்னர் அனைத்து தேவர்களும் ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், ஒருவர் எப்போதும் தேவகாதங்கள், ஏரிகள், ஆறுகள் போன்றவற்றில் நீராட வேண்டும். அவ்வாறு செய்வதால் மனிதன் பாவங்களில் இருந்து விடுபடுகிறான். 66,000 தீர்த்தங்களில் நீராடுவதால் கிடைக்கும் பலனை விட தேவகாதத்தில் நீராடுவதால் கிடைக்கும் பலனானது. மன்னா, பரத குலத்தில் தோன்றியவரே, தேவகாதங்களில் நீராடி முன்னோர்களுக்கு நீர்க்கடன் தர்ப்பணம் செலுத்தி தேவாதி தேவனான பிங்களேஸ்வரரை வழிபடுபவர் அஸ்வமேத யாகம் மற்றும் வாஜபேய யாகம் ஆகியவற்றை செய்ததற்கான பலனை பெறுகிறார். இதில் எந்த ஐயமும் இல்லை. 176ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.